Hi friends, welcome to Gomo's Lifestyle. Kitchen single காபி தூளை போட்டு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எதுக்காக போடுறோம் அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெண்கள் எல்லாருமே தலைக்கு மாட்டுறதுக்காக கலர் கலராக ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுவோம். ரப்பர் பேண்டை எங்கேயாச்சும் வச்சுட்டு அவசரமான நேரத்தில் தேடி அலையுவோம். அந்த டைமில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. யூஸ் பண்ணிவிட்டு கலர் மங்கி போன வளையல் வளைஞ்சிருந்தாலும் தூக்கி தூர போட்டுரும். அந்த மாதிரி தூக்கி தூர போடக்கூடிய மெட்டல் வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க. சிசர் வச்சு இந்த வளையலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிரும். மெட்டல் வளையல் அப்படிங்கிறதுனால அதை எப்படி வளைச்சாலுமே நல்லா வளைஞ்சு கொடுக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வளையலில் இந்த ஹேர் பேண்டை ஃபுல்லாக மாட்டி விட்டுக்கலாம். ஊக்கு நிறையா வச்சுருப்போம். ஆனால் அவசரமான நேரத்தில் ஒரு ஊக்கு கூட தேடி பிடிச்சாலும் கிடைக்காது. ஊக்க கூட இந்த மாதிரி வளையலில் மாட்டி விட்டுக்கலாம். எல்லா ரப்பர் பேண்டையும் போட்டுட்டேன். இன்னும் இதில் போடுறதுக்கு இடம் இருக்குது. இப்போ இந்த வளையலை இந்த மாதிரி வளைச்சி விட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வளையலை கொண்டு போய் ஒரு ஆணியில் தொங்க போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது இதில் இருந்து 1-2 எடுத்துக்கலாம். தனித்தனியாக எங்கேயாச்சும் வச்சுட்டு அவசரமான நேரத்தில் தேடி அலையிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் கல் உப்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம். பாக்கெட்டில் இருந்து தட்டும் போது கல் உப்பு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண நீர் கோர்த்து தண்ணியாக ஆயிரும். அந்த மாதிரி நீர் கோர்க்கக்கூடாது அப்படின்னா கொட்டாங்குச்சியை நல்லா க்ளீன் பண்ணி அதில் தண்ணியே இல்லாமல் நல்லா காய வச்சு ஒரு சின்ன துண்டை உப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு நீர் கோர்க்கவே கோர்க்காது. கொட்டாங்குச்சிக்கு பதில் ஐஸ் குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஜாரில் எப்போவுமே உப்பு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு ஜாரில் உப்பு குறைஞ்சிருச்சுது அப்படின்னா நம்மளோட சந்தோஷமும் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு குறைய அதில் உப்பை தட்டி வச்சுக்கோங்க. உப்பு ஜாரில் நீர் கோர்த்து வரக்கூடாது அப்படின்னா சிரட்டை அப்படி இல்லைன்னா ஐஸ் குச்சி கூட போட்டு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் ஷூ டெய்லி போட்டுட்டு போவாங்க. ஷூவில் இருந்து ஒரு கெட்ட வடை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூவை டெய்லி வாஷ் பண்ண முடியாது. டெய்லிலாம் ஷூவை வாஷ் பண்ணோம் அப்படின்னா தூக்கி தூர போட வேண்டிய நிலைமை தான் வரும். ஷூவை காலில் போடும்போதே அதில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா முகத்துக்கு போடுற பவுடரை ஷூவுக்கு உள்ள கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுட்டு கையால் நல்லா பரப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா ஷூவில் இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் வரவே வராது. ஷூவை வாசலுக்கு வெளியில தான் கலட்டி போடுவோம். வெளியில இருந்து வரக்கூடிய பூச்சியெல்லாம் அந்த ஷூவுக்குள்ளே போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பவுடரை தூவிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பவுடரோட ஸ்மெல்லுக்கு பூச்சிகளும் ஷூவுக்குள்ளே போய் இருக்காது. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெளியில் ஃபங்க்ஷனுக்கெலாம் கிளம்புறோம் அப்படின்னா பேக்கில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சியாக நிறைய கண்ணாடி வளையல் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போகும்போது பேக்குக்குள்ளேயே 1-2 உடஞ்சிரும். வீட்லேயும் கண்ணாடி வளையல் நிறைய வச்சுருப்போம். ஆனால் அதை பாக்ஸிலலாம் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி பாக்ஸில் போடும்போது கீழே விழுந்தால் கூட கண்ணாடி வளையல் உடஞ்சிரும். கண்ணாடி வளையலை எப்படி நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலுக்கு போடுற சாக்ஸ் 1 எடுத்திருக்கேன். கையில் சாக்ஸை மாட்டி விட்டுட்டு கண்ணாடி வளையலை சாக்ஸ் மாட்டின கையில் மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டுட்டு அந்த சாக்ஸை அந்த கையை வச்சு இப்படி உள்ளோடி சாக்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா வளையல் ஃபுல்லாக அந்த சாக்ஸுக்குள்ளே போயிடும். மீதம் மேலே இருக்க அந்த சாக்ஸை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ வளையல் கீழே விழுந்தாலும் உடையவே உடையாது. வெளியில் ட்ராவல் பண்ணும்போது கண்ணாடி வளையல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். வீட்லேயுமே அதிகமான கண்ணாடி வளையல்லாம் வச்சுருப்போம். அந்த வளையல்லாம் நம்மகிட்ட இருக்கிற வேஸ்டான சாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வளையலை அந்த சாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டேன். இன்னும் நிறையா வளையல் சாக்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம். இனிமேல் வெளியில் எங்கேயும் போகிறீங்க, கண்ணாடி வளையல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். கண்ணாடி வளையல் உடையவே உடையாது. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சன் சிங்கில் காப்பி தூளை மட்டும் போட்டாலே போதும். எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காப்பித்தூள் பாக்கெட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச காப்பித்தூளை அப்படியே பாக்கெட்டில் வச்சுருவோம். அந்த காப்பித்தூள் நல்லா கட்டியாயிரும். அந்த மாதிரி உள்ள காப்பித்தூளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக காப்பித்தூளை தட்டிக்கலாம். இது கூடவே டிஷ் வாஷ் லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த லிக்விடு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 சொட்டு மட்டும் சேர்த்தாலே போதும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான்வெஜ்லாம் வாங்கணும் அப்படின்னா கிச்சன் சிங்கில் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதை என்னதான் சோப்பெல்லாம் நம்ம வச்சு தேய்ச்சி எடுத்தாலுமே அதில் இருந்து அந்த கெட்ட வாடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கெட்ட வாடை வரக்கூடாது அப்படின்னாலும் சிங்கில் விடாப்பிடியான அழுக்கு கரை இருந்தாலும் இந்த காப்பித்தூள் பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சிங்கில் இருக்கிற விடாப்பிடியான அழுக்கு கரையும் போயிடும். அதில் இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடையும் வரவே வராது. நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையை என்னதான் சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே கையிலையும் அந்த ஒரு பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காப்பித்தூளை நல்லா 2 கையிலையும் அப்ளை பண்ணிட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா கெட்ட வாடை வரவே வராது. காப்பித்தூளோட மனம் தான் வரும். சிங்கை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு காட்டுறேன். தேய்க்கிறதுக்கு முன்னே ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சுது. சிங்கில் ரொம்ப விடாப்பிடியான அழுக்கு கரை என்ன பிசு பிசுப்பு எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி காப்பித்தூள் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க. நல்ல பளபளன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்வீட்டு சாப்பாடெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸு கிடைக்கும். இது வேஸ்ட்டுன்னு தூக்கி நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி தூர போடாதங்க. இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். இதில் ஒரு பாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காக கிச்சன் டவல் நிறையா வச்சுருப்போம். டவலை அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடி அலைவோம். இல்லைனா கிச்சனில் ஒரு ஓரத்துலலாம் தூக்கி போட்டிருப்போம். அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸில் கிச்சன் டவலை மடித்து அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜு மேலே கூட வச்சுக்கலாம். டவலை ஃபுல்லாக மடிச்சிட்டேன். இந்த பாக்ஸில் வச்சதுக்கு அப்புறம் நீட்டாக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அங்கங்கே கிச்சனில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ் இருந்தால் தூக்கி தூர போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கர்ச்சிப்பும் நம்ம வீட்டில் நிறைய வச்சுருப்போம். அங்கங்கே வச்சுட்டு தேடி அலையுவோம். பீரோவில் கர்ச்சிப்பையும் இந்த பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐஸ்கிரீம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கடையில் ஸ்வீட் வாங்கினாலும் ஒரு சின்ன டப்பா மாதிரி கொடுப்பாங்க. கடையில் சாப்பாடு வாங்கினோம் அப்படின்னா ரைத்தா வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸு கூட எடுத்துக்கலாம். நான் ஐஸ்கிரீம் பாக்ஸு 2 எடுத்துருக்கிறேன். இந்த பாக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூர போட்டுரும். அந்த மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி தூர போடாதங்க. இதையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம். கோதுமை மாவு அரிசி மாவுலாம் நிறைய திரிச்சு வச்சுருப்போம். மாவு எடுக்கிறதுக்காக பவுல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த பாக்ஸை மாவுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு இதுவே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸை மாவுக்குள்ளேயே போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ஆல்ரெடி உள்ளே போட்டிருக்கிறேன். பருப்புலாம் அதிக குவாலிட்டியில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸை பருப்புக்குள்ளே போட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.